ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அதிசயமான காரியங்களை செய்வாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவற்றைகளை செவ்வையாக்குவேன். இந்த வார்த்தை யாரிடம் சொல்லுவது என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் கோரேஸ் என்கிற ராஜாவை பார்த்து சொல்லலை, அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஏனென்றால் இந்த வார்த்தை சொல்லும்போது கோரேஸ் பிறக்கல, நல்லா கவனிக்கணும். அவன் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தை இது. அதுக்கு பிறகுதான் 150 ஆண்டு பொறுத்து. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 1ஆம் வசனம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு, இங்க என்ன சொல்லுகிறார்? இன்னும் பிறக்கல, ஆனால் அவனை பார்த்து அவனுடைய வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது வாசிங்க. நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்புறம் சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பார்த்தீர்களா எப்படி தேவன் இடைபடுகிறார் ஒரு மனிதனை குறித்து? ஆனால் இந்த 2ஆம் வசனம் என்று தமிழ் வேதாகமத்திலே இந்த 2ஆம் வசனம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு ஷார்ட்டான வார்த்தை தான். நான் உனக்கு முன்னே போய் கோணலாவற்றை செவ்வையாக்குவேன். ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே இந்த 3ஆம் வசனத்தில் இருக்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்காது. 4ஆம் வசனத்தில் இருக்கிற காரியத்திலே பாதி 2ஆம் வசனத்திலே ஆட் பண்ணப்பட்டு 2ஆம் வசனம் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். This is what the Lord says, I will go before you, Cyrus, and and level the mountains. I will smash down gates of bronze and cut through bars of iron என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு முன்னே போவேன் என்று சொல்லி கோரேசே என்று சொல்றார். சைரஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் லெவல் த மவுண்டன், நான் மலைகளை சமமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஐ வில் ஸ்மாஷ் டவுன் கேட்ஸ் ஆஃப் பிரான்ஸ், அதாவது நான் வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன். இரும்பு தாழ்பால், அந்த இரும்பு தாழ்பால் ராடு, அதை நான் என்ன பண்ணுவேன்? முறித்து போடுவேன், வெட்டி போடுவேன் என்று இங்கே சொல்லுகிறார். நல்ல அருமையான ஒரு மொழிபெயர்ப்பாக அங்கே நான் இருக்கிறதை பார்க்கிறேன். அதே போல பார்த்தீர்களானால் இந்த கேத்தலிக் பைபிளில் கூட இதே தான் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே என்ன சொல்லிருக்கிற? நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செம்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன் என்று சொல்கிறார். எனவே இதை நீங்கள் கோரேசுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம்
கோரேசுக்கு அப்போ அது தெரியாது. கோரேஸ் இன்னும் பிறக்கவில்லை. அதன் பிறகு 150 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவன் பிறந்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பதாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். எனவே நீங்கள் நினைக்கிறது படி அல்ல பிரியமானுள்ளே. நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் உங்கள் பெயரை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த ஊரில் வருவீங்க, வீடு கட்டுவீங்க, இங்கே வாழ்க்கைப்படுவீங்கன்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாவற்றையும் முன் அறிந்த தெய்வம், எல்லாவற்றையும் முன் அறிந்த தெய்வம், முன் குறித்த தெய்வம். எனவே நாம் தேவனை பற்றி, அதான் தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கக்கூடாது நான் இப்போ கஷ்டப்படுறேன்னு சொல்லாதுங்க. நீங்கள் கஷ்டப்படுவது அவருடைய சித்தம் அல்ல. உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் என்ன பண்ணார்? நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அநேக காரியங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஆனால் நாமெல்லாம் ஒரு காலங்களில் தேவனுக்கு சரியாக கீழ்ப்படியாமல் போனபடினாலே அந்த தீமைகள் நம்மை வந்து அணுகிவிட்டது. இப்பொழுது நாம் வேறு வழி இல்லை. நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொள்ள வேண்டும். வேற ஒன்றும் சொல்லக்கூடாது. ஒரு முறை தாவீது அவனோடு இருந்ததான ஜனங்களை தொகை பார்த்தானாம். எத்தனை லட்சம் பேர் எங்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் தேவன் தாவீதை தெரிந்து கொள்ளும்போது மனுஷ பலத்தை வைத்து அவனை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு சாதாரண பையன், அவன் சின்ன பையனாக இருக்கிறான். அவன் ஒரு ஆடு மேய்க்கிறதான ஒரு பையனா இல்லை. அவனை ஆண்டவர் யுத்த களத்திற்கு அவன் தகப்பன் மூலமாக அப்படி வரவழைக்கிறார். நலம் விசாரிக்க வந்தவன் கோலியாத்து கர்ச்சிக்கிறதை பார்த்து ஒரு வெறி அவனுக்குள்ளாக வந்து அவனை போய் கவன்களை அடித்து கொன்னுட்டான். இதெல்லாம் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். சவுல் இவனை விடவும் பயங்கரமான யுத்த வீரன். அவனாலே அவனை கொல்ல முடியவில்லை. ஆனால் தேவனுடைய ஒரு முன் தீர்மானம் அவனை கொண்டு கோலியாத்தை கொல்ல வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா தேவன் நம்ம பேரில் வைத்திருக்கிற திட்டம் நமக்கு தெரியல. தாவீதுக்கு அப்போ தெரியாது தேவன் எனக்கு இந்த திட்டத்தை வச்சிருக்கிறான்னு தெரியாது. ஏதோ எதேர்ச்சியாக போனால் பண்ணான். ஆனால் நாம் இன்றைக்கு கேட்க வேண்டும், ஆண்டவரை நான் உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் அப்பா. நான் சித்தம் செய்யாதபடி, உம்மிடத்தில் கேட்காதபடி எதையோ நான் பண்ணிவிட்டேன், என்னை மன்னியுங்க. ஆண்டவருக்கு இன்னும் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க ஆண்டவரால் முடியும். கழுகுக்கு சமானமாக இவன் வயது திரும்ப வாழை போல் ஆகிறது என்று சொல்கிறார். அது வயதுக்கு மட்டும் அல்ல, நல்லா கவனிக்கணும், உங்கள் வாழ்க்கையும் கூட. உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்க பண்ணுவார். அதனுடைய பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது கழுகுக்கு சமானமாக என் திரும்ப வாழ வயது போல் ஆகுமா, நான் திரும்ப 16 வயசாக மாறுவேனா அப்படின்னு நினைக்காதுங்க. நீங்கள் 16 வயசில் என்றைக்குமே 16 வயசு போலே தான் இருப்பீங்க. பரலோகத்துக்கு போன பிறகு அதை வாங்கிக்கணும். நான் சீக்கிரம் போயிட்டேன்னா அங்கே எப்போவுமே எப்படி இருப்பேன்? இளமையாகவே இருப்பேன். அங்கே போன பிறகு வயசே ஆகாது. அது எத்தனை 1000 ஆண்டு ஆகுதோ வயசே ஆகாது. இப்படியே தான் இருப்பீங்க. உங்கள் முகமெல்லாம் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அப்போது உன் வயது திரும்ப வாழை போல் ஆகிறது என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் இளம் பிராயத்தில் இருக்கும்போது உனக்கு கஷ்டம் இருந்தது கிடையாது. இப்போது பெரியவங்களை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கஷ்டம் இருக்கான்னு. அதை ஏன் கேட்குறீங்கன்னு. எல்லா கஷ்டமும் இப்போ வந்துச்சு. குடும்பம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க ஆயிடுச்சு, கஷ்டம் ஆயிடுச்சு, அதாயிடுச்சு, இதாச்சு, எல்லா கஷ்டம் வந்துச்சு. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், திரும்ப உனக்கு வாழ வயது போல் மாறுவான்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன எப்படி எடுத்துக்கிடணும்? திரும்பவும் எனக்கு கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வர முத்து தரிசனியை போல் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். வருமா வராதா? வருமா வராதா? அது விசுவாசித்தவர்களுக்கு தான் ஆகும். எங்கேயா வரப்போகுது அப்படின்னு சொல்ல. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். நீ 16 வயசில் எப்படி இருந்த, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்த, எவ்வளோ சந்தோஷமாக இருந்த, எவ்வளோ சமாதானமாக இருந்த அப்படின்னு. அந்த வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார்.
ஆனால் அந்த வாழ்க்கைக்கு தான் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்போ அது? இந்த பூ உலகத்தை விட்டு விட்டு நீங்கள் விண்ணுலகம் போன பிறகு உங்களுக்கு அந்த வாழ்க்கை தான் வரும். ஆனால் இங்கே அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கலாம். புரிகிறதா உங்களுக்கு நான் சொல்கிறது? நினைக்கணும், ஐயோ எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு இப்போ 67 வயசு, நான் திரும்ப 16 வயசாக மாறிடுவேணும், கழுவுக்கு சமானமானு. அது அங்கே போனால் நான் மாறுவேன், அங்கே போனால் அப்படி தான் இருப்பேன். இங்கே என்ன கழுவுக்கு சமானமாய் அந்த தைரியம், அந்த விசுவாசம், அன்னைக்கு இருந்தது 18 வயசில் இருந்த அந்த விசுவாசம், அந்த தைரியம், அந்த நம்பிக்கை. புரிகிறதா உங்களுக்கு? 30 லட்ச ரூபா கடனில் இருக்கும்போதும் இப்படி தான் பேசுனேன், கர்த்தர் உங்களை நடத்துவார், கைவிட மாட்டார். இப்பவும் அதே தான் பேசுகிறேன். கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழுது போல் ஆயிட்டது என் வாழ்க்கை. விசுவாசிக்கணும். நீங்கள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இப்போ இந்த கோரேஸ் இன்னும் பிறக்கல. அவனை பார்த்து சொல்கிறார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், வெண்கல கதவுகளை உனக்காக உடைப்பேன், நான் உனக்கு முன்னே சென்று. நம்முடைய தமிழ் வேதத்திலே இருக்கிறபடி பார்த்தால் கூட கோணலானவற்றை செவ்வைப்படுத்துவேன். வேறு மொழிபெயர்ப்பில் இருப்பது போல மலைகளை நான் தகர்த்து போடுவேன், மேடுகள் எல்லாம் சமமாக்கப்படும். ஃபாதரையா பாடுவாங்களே, மேடுகள் எல்லாம் பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், மேடுகள் எல்லாம் சமமாகும், அப்படி நான் செய்வேன் அப்படின்னு சொல்றார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இவன் ஒரு யூதனும் அல்ல, இவன் தெய்வத்தை அறிந்தவனும் அல்ல. ஆனால் அவனுடைய சரித்திரத்தை பார்த்தீர்களானால் நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு படையெடுத்து போய் எருசலேம் தேவாலயத்திலிருந்து அத்தனையும் கொள்ளையடித்து கொண்டு வந்து விட்டான். நேபுகாத் நேச்சார் எல்லாத்தையும் கொள்ளையடித்து கொண்டு வந்து விட்டான். தானியேலின் நாட்கள் வருகிறது. இப்பொழுது நேபுகாத் நேச்சார் போய் சேர்ந்துட்டார். நேபுகாத் நேச்சாருடைய பையனும் போய் சேர்ந்துட்டான். இப்பொழுது கோரேசின் ஆட்சி நடக்கிறது. நமக்கு தெரியும், தானியேலின் புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எந்த நாட்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? கோரேசனுடைய நாட்களிலும் தரியுனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இப்பொழுது தானியேல் அங்கே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறான். இப்போ கோரேஸ் என்ன பண்ணினான்? அந்த நேபுகாத் நேச்சார் இருந்த பட்டணங்களெல்லாம் இவன் பிடித்தான். அடிமையாக இருக்கிறதான தானியேல், சாத்ராக், மேசா, ஆபேத்நேகோ, நெகேமியா, மெர்தகாய் போன்ற எல்லாரையும் விடுதலையாக்கி உங்கள் சொந்த ஊருக்கு போங்கன்னு சொன்னான். எல்லாரையும் அனுப்பிவிட்டான். நெகேமியாவின் நாட்களிலே நெகேமியா அர்தசாஸ்தா ராஜாவிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு, ஐயா நான் எப்படி துக்கம் இல்லாமல் இருக்க முடியும்? நான் வாழ்ந்த தேசம் இடிபட்டு கிடக்கிறதையா, அதை கட்ட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அர்தசாஸ்தா ராஜா அவனை அனுப்புகிறார். அதன் பிறகு கோரேசனுடைய நாட்களிலே கோரேஸ் சொல்கிறார், எல்லாரும் போங்க, உங்கள் ஊருக்கு போங்க, போயிருங்க. நான் இந்த நேபுகாத் நேச்சார் பிடிச்சிட்டு வந்தாரே, எல்லாரும் போயிருங்க, வீட்டுக்கு உங்கள் ஊருக்கு போயிருங்க. அந்த தேவாலயத்திலிருந்து பிடிப்பட்டு கொண்டு வந்த அத்தனை பொருட்களையும் அவன் கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டான் கோரேஸ். அவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவை அறிந்தவன் அல்ல. ஆனால் தேவனுடைய முன் தீர்மானம் ஒரு ராஜாவை எப்படி ஏற்படுத்துகிறார் பார்த்தீர்களா? எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, எஸ்ராவின் புத்தகத்தை நீங்கள் படிங்க, அதில் இருக்கும். கோரேஸ் ராஜா எல்லாம் பண்ணுகிறான். இன்னுமா இந்த கோரேசை குறித்து இந்த 44ஆம் ஏசாயா 44 கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி
நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். நாட்களிலே தான் செருபாபேலை மூலமாக இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம் திரும்ப கட்டப்பட்டது. பிரியமான அலங்கோலமாக உரிந்து கொண்டு போய்விட்டார்கள். பொன்னு வெள்ளி மரங்கள் எல்லாவற்றையும். தேவாலயம் இப்போ வெறும் கட்டிடமாக தான் இருக்கிறது. திரும்ப எடுப்பித்து கட்ட வைத்து தேவாலயத்தின் பொருட்கள் எல்லாம் கொண்டு கொடுங்க. கோரேசனுடைய இருதயத்தை ஆண்டவர் எழுப்பினார். அந்த கோரேசு முன்குறித்து ஆண்டவர் வைத்தார். அதன் பிறகு அவன் வந்து எல்லாவற்றையும் சரியாக செய்தான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை குறித்த தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. உங்களை குறித்த திட்டம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது. அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சரித்திரம். உங்களையும் என்னையும் குறித்து. ஏதோ இன்றைக்கு நாம் இங்கே வந்தோம் ஆராதிக்கிறோம் என்றல்ல, நீங்கள் இங்கே வருவீர்கள் ஆராதிப்பீர்கள் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் பரலோகத்தில் எழுதினது இப்பொழுது நிறைவேறுகிறது. ஆனால் உங்களை ஆண்டவர் கஷ்டப்படுத்துவதற்கு எழுதவில்லை. பரலோகத்தில் நீங்கள் வியாதியோடு இருக்க அவர் எழுதவில்லை. அங்கே நீங்கள் துன்பத்தோடு இருக்க எழுதவில்லை. உங்களை குறித்த ஒரு எழுத்து இருக்கிறது. அப்படியா? என்ன குறித்து என்ன எழுதியிருப்பார்? போங்க இன்னைக்கு வீட்டில் போய் முட்டிக்கால் போட்டு அப்படியே நடுமலங்கால என்ன இந்த டேவிட் ஐயா சொன்னார் ஐயா, என்னை குறித்து என்னமோ எழுதி வச்சிருக்கிறீங்களாமே, அதை கொஞ்சம் திறந்து எனக்கு சொல்லுங்க ஐயான்னு சொல்லுங்க. அந்த வாழ்க்கைக்கு என்னை திரும்ப கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. புரிகிறதா? ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். கோரேசுக்கு நிறைவேற்றினாரே. 150 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் பிறந்தான். அதன் பிறகு அவன் காரியங்களை செய்து முடித்தானே. அவனை கொண்டு ஆலயத்தை கட்ட வைத்தாரே. அன்பு தெய்வ பிள்ளை, உங்களை கொண்டும் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமாக செய்து நிறைவேற்றுவார். உபாகமம் 31:8 வாசிங்க. உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார். அவர் உன்னோடே இருப்பார். உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இல்லையா? சொல்லலாமா? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமாம், அதுக்கு சரியான உதாரணம் பார்த்தீங்கன்னா, நிழல் போல உங்கள் கூடயே வருவாராம். நிழல் நீங்கள் உங்களை விட்டு போகுமா? போகாது. ஆமாம், உங்கள் கூடயே வரும். அதுபோல் ஆண்டவர் இன்னும் அதில் வாசிங்க, எத்தனை ஆசீர்வாதம் அதில் இருக்குது பாருங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு வாசிங்க. தேவன் தாமே உங்களோடு கூட உனக்கு முன்பாக போகிறவர். முதல்ல உங்களுக்கு முன்னே போவார். உங்களுக்கு புரிகிறதா? ஒரு காலங்களில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இருட்டில் போகிறதுக்கு பயமாக இருக்கும். அதனால் எங்கள் அப்பா முன்னால் போவார், நான் பின்னால் போவேன். பாம்பு கிம்பு கடிச்சா கூட அவரை கடிச்சிட்டு போட்டுடணும் அப்படின்னு நினச்சி போனேன்னு நினைக்கிறீங்களா? பயம். ஐயோ அங்கே என்ன இருக்குதோ, பேய் இருக்கோ பிசாசு இருக்கோ என்னன்னு தெரியல, போங்க அப்பா நீங்கள் போங்க, நான் பின்னாடி வரேன். இப்போ நமக்கெல்லாம் ஒரே பயம். ஐயோ என்ன ஆகுமோ. அதனால தான் கர்த்தர் உனக்கு முன்னே போவாராம். நீ பயந்தாங்கொள்ளி பின்னால் வா, பயந்தாங்கொள்ளி எனக்கு பின்னாடி வா. கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போகிறவர். அடுத்தது, அவர் உன்னோடே இருப்பார். உன்னோடே இருப்பார். பாருங்க, முதல்ல உனக்கு முன்னால் போகிறாரு. அடுத்தது என்ன பண்ணுறாரு? உனக்கு கிட்ட இருக்கிறார், உன்னோடே இருக்கிறார். அடுத்தது, உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். உன்னை விட்டு விலகியும் போயிட மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இதை விட ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு வேண்டுமா? அவருக்கு எவ்வளவு நீங்கள் நன்றி செலுத்தணும், எவ்வளவாய் நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். உங்கள் வீடுகளில் எவ்வளோ நேரம் நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் தேவனோடு இருங்க, அவருடைய முகத்தை பாருங்க, அவரை பாருங்க. அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடவும் மாட்டார். பயப்படாதுங்க. ஆண்டவர் உனக்கு முன்னே போகிறார். மட்டுமல்ல, உனக்கு முன்னே போகிறார், உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறார், உன்னை கைவிடாமல் இருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இதெல்லாம் சொல்கிறாரு நம்முடைய ஆண்டவர். எப்படிப்பட்டவர் பாருங்க.
ஆமாம், எப்படிப்பட்டவ? ஜோசியக்காரனை கொண்டு கையை நீட்டினா அவன் என்ன சொல்லுவான்? இன்னும் 2 வருஷத்தில் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்கன்னு. இந்த 2 வருஷம் பொறுத்து நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க, அங்கே தான் இருப்பீங்க. ஒரு மாறுதலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அவன் சொன்னானே, அவன் எங்கே இருக்கிறான்னு தேடினா உலகத்தில் அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் தெருவுக்கு திரும்ப வரவே மாட்டான் அந்த கிளி பையை தூக்கிட்டு. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த அம்மாக்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் இன்னும் 2 வருஷத்தில் எங்கேயோ போயிடுவீங்கன்னு. இன்றைக்கி இந்த கிளி பெட்டியை தூக்கி என்னை தலையில் போட்டு உடச்சிருவாங்க அந்த அம்மா பார்த்தாங்கன்னா. நான் உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டான். கவனமாக இருங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க, ஜோசியக்காரன் நம்பாதுங்க, கவனமாக இருப்போம். அடுத்தது சொல்றார், ஆதியாகமம் 24:7 வாசிங்க. என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இங்கே பார்க்கும்போது ஆபிரகாம் என்ன பண்ணா, தன் வீட்டில் இருந்தது ஒரு நல்ல மூத்த வேலையாள் ஒருவர் இருக்கிறார், மேனேஜர் அந்த வீட்டுக்கு, எலியேசர் பேர். அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, எப்பா நீ என் சொந்த ஊருக்கு போப்பா, அங்கே போய் என்ன பண்ண, என் பையனுக்கு ஈசாக்குக்கு நீ ஒரு பொண்ணு பார்த்துட்டு வா அப்படின்னு. அவன் சொல்கிறான், ஐயா என்னையா என்ன போய் பார்க்க சொல்கிறீங்களே, உன் பையன் இங்கே வச்சுட்டு நான் போய் இந்த மாதிரி எஜமான் இப்படி இருக்கிறாரு அவருக்கு பொண்ணு பார்க்கணுன்னு சொன்னால் எந்த பொண்ணையா கூட வருவா, என்ன எப்படி நாம் போறதுன்னு சொல்லும்போது தான் ஆபிரகாம் இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை? என் தகப்பனுடைய வீட்டிலும். இப்ப ஆபிரகாம் சொல்றாரு, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமாகிய வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். முன்பே அனுப்புவாரையா, நீ போயா முதல்ல அப்படின்னு இல்லையா சொல்லலாமா? நீ போ முதல்ல. உனக்கு முன்னே யாரு போவா? தூதன் போவான். உனக்கு முன்னே ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புவாரு, போ நீ போ தைரியமா. அவன் போனான். அப்பதான் போய் ஒரு ஜெபம் பண்றான், பா என்ன பண்றது, இந்த ஊர் பெண்ணுங்க யாராவது இந்த துறவில் தண்ணி எடுக்க வரும்போ ஆண்டவரே நான் கேட்கணும், ஏம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி தான். அந்த பெண்ணு உடனே, தயா நான் உடனே தரையான்னு குடிக்க தாராளமாக குடத்தை சாய்த்து எனக்கு தண்ணி தரணும். இன்னொன்று அவ சொல்லணும், ஐயா நீர் குடிச்சிட்டு இருந்த ஒட்டகங்களுக்கும் கூட நான் வாக்குறேயான்னு அவளே வாலண்டரியாக சொல்லணும். அவதான் என் எஜமானுக்கு அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஒரு பெண்ணு ஜிலுக்குன்னு வர்றா, குடத்தை எடுத்துச்சு. ஆனா அழகு, பாப்பா பாப்பா மகா ரூபவதியா இருக்கிறான். பார்க்குறாரு, இந்த அழகாவன பொண்ணுங்க எல்லாம் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவாங்களான்னு எனக்கு தெரில. அவன் நல்ல பொண்ணாக இருந்திருக்கிறா. தண்ணி கேட்ட உடனே, ஐயா நீங்கள் குடிங்க ஐயா, தான் ஐயா நீங்கள் குடிச்சிட்டீங்களா இந்த ஒட்டகங்களுக்கு? ஏம்மா ஒரு ஒட்டகம் 10 குடத்துக்கு மேலே குடிக்குமா? 10 ஒட்டகம் என் கூட வந்திருக்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லையா, வாங்கய்யா. கட்டன்னு ஏறுற. நம்ம பிள்ளைங்க ஒரு குடத்தை தூக்கி இப்படி வையம்மான்னு சொன்னாலே, குடம் இப்போ எல்லாம் உடையாமல் இருக்கிறதுக்கு தான் மண் குடம். அந்த காலத்தில் கேளுங்க ஐயாவிட்டையும் அம்மாவிட்டையும் மண் குடம் தான் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ பிளாஸ்டிக் குடம் கோவத்தில் வச்சு அமுக்குனாலும் அது ஒன்றுமே ஆகாது. இப்போ ஸ்டீல் குடம், பிளாஸ்டிக் குடம், அந்த காலத்தில் மண்ணு குடம். புரியுறதா உங்களுக்கு? வெள்ளமாக வச்சா அவ்வளோதான். அந்த பெண்ணு கடன்னு ஊத்துறா. தூதனை அனுப்புனாரா இல்லையா? ஊர் தெரியாத இடத்துக்கு இவன் என்ன சொல்லி அனுப்புனான் ஆபிரகாம், ஏன் இனத்தார்கிட்ட போயா, என் சொந்தக்காரங்கள்ட்ட போ, அங்கே போ, அந்த ஊருக்கு போகணும். கடைசியில் யாருன்னு பார்த்தா சொந்தக்காரன் தான். யாரு? ஆபிரகாமுக்கு சொந்தக்காரன் தான் நாகோர். அவன் பையன் லாபான். புரிகிறதா? அவன் சகோதரி வராங்க.
கடைசியில் குடும்பத்திலே வந்து தேவன் முன்னாலே உங்களுக்கு முன்னே போனால் முன்னே போய் கோணலானவற்றை செவையாக்குவார். ஏன் வேற ஒரு பொண்ணு அங்கே வந்திருக்க கூடாதா? இவன் தான் அந்த குடும்பத்து பொண்ணு தான் வரணுமா? ரெபேக்கா தான் அங்கே வரணுமா? பார்த்தீங்களா? உனக்கு முன்னே போவார். கவலைப்படாதுங்க, உங்களுக்கு முன்னே தேவன் போவார். காரியங்களை ஒழுங்குபடுத்துவார். சரியான பாதையில் உங்களை கொண்டு சொல்லுவார். யோவான் 10:4 வாசித்து முடிக்கலாம். யோவான் 10:4. நன்றாய் கவனிக்க வேண்டும். நல்ல மேய்ப்பனை குறித்து இயேசுவே சொல்லுகிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவான்? ஆடுகளை மேய விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவைகளுக்கு முன்பாக நடந்து போவான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், ஆடுகள் அவன் சத்தத்தை, இவன் போவான். இவன் எங்க போறான்னா, எங்க புல் இருக்கு, எங்க தண்ணி இருக்குன்னு ஆடுகளை விட்டுட்டு முன்னா நடந்து போறான். அங்க போயிட்டு புல் இங்க இருக்கு, இங்க தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்றுட்டு என்ன பண்ணுவான்னா, அங்கேருந்து திரும்பி இங்கே வரமாட்டான். அங்கேருந்து ஒரு குரல் கொடுப்பான். அடுத்த வசனம் அப்படியே தொடர்ந்து வாசிங்க, அங்கே தெரியும். அவனுக்கு பின் செல்கிறது. அதுக்கு முன்னால ஆடுகள் அவன் சத்தத்தை ஆடுகள் அறிந்திருந்தபடியானால் அங்கேருந்து குரல் கொடுப்பாங்க. மேய்ப்பன் அப்படியே ஒரு குரல் கொடுப்பான், வாங்க வாங்கன்னு. அந்த ஆடுகளுடைய பாசையில் ஒரு குரல் கொடுப்பான். கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம், எப்படி கொடுப்பான்? ஆமாம், நீங்கள் பொண்ணை பார்த்து மாடு வா அப்படின்னு சொல்லுவீங்க. அவன் அப்படி இல்லை, அந்த ஆட்டை பார்த்து சொல்லியிருப்பான், செல்லங்களே வாங்க செல்லங்களேன்னு. ஆடுக்கு அவனுடைய எஜமானுடைய சத்தம் தெரிஞ்சு விட்டது, ஓடி போகுது. எஜமான் நிச்சயமாக நமக்கு என்னத்தை வச்சிருப்பாரு? புல்லுள்ள இடத்தை வச்சிருக்கிறாரு, தண்ணீரை வச்சிருக்கிறாரு. அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவார். ஆடுகள் அவனுடைய சத்தத்தை தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முன்னே சென்று நமக்கு நல்ல மேய்ச்சலை ஏற்படுத்திட்டு கூப்பிடுறாரு, பிள்ளைங்களே வாங்க. யாரையாவது கூப்பிட்டு இருக்கிறது? சாமுவேல் அறியாத வயசில் இருந்தான். கூப்பிட்ட உடனே ஆண்டவர் கூப்பிட்டாருங்க. ராத்திரியில் ஓடி போய் யாரை எழுப்பினான்? ஏலியை போய் தட்டி எழுப்புறான். ஐயா ஏன் கூப்பிட்டீங்கன்னு. ஏப்பா நான் கூப்பிடலையே, போய் படுப்பா, நான் கூப்பிடலையே. திரும்பவும் போய் படுத்தான். ஆண்டவர் சாமுவேலே என்ன கூப்பிட்டாரு. திரும்பவும் எழும்பு ஓடி வந்தான். ஐயா கூப்பிட்டீங்க ஐயா, நல்லாவே காதில் விழுந்தான், உறங்கவே இல்லையா? அப்படியா? இப்போ தான் யாருக்கு புத்தி வந்துச்சு? ஏலிக்கு புத்தி வருது. ஐயோ தெய்வம் பிள்ளையை கூப்பிட்டுருக்குறா. அவர் சொன்னார், பிள்ளை மகனே நீ போய் படு. இனி ஒரு முறை தெய்வம் அப்படி கூப்பிட்டா, அந்த சத்தம் இனி ஒரு முறை கேட்டா நீ என்ன சொல்லணும்? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இப்போ 3வது முறை ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேல். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். எழுப்பி உட்காந்துட்டான். சொன்னாரு சொன்னாரு சொன்னாரு, எல்லாம் சொல்லிட்டாரு. அருமையான ஆண்டவர் குரல் கொடுக்கிற தெய்வம். இன்னைக்கு நீங்க குரல் கேட்குதா? உங்களுக்கு குரல் கேட்குதா? அப்படிதான் ராத்திரி யாரோ வந்து குரல் கொடுக்குற மாதிரி சத்தம் கேட்கும். எங்கள் அம்மா எழும்பி, பேய் தான் வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியுது. எடுறா தொடப்பக்கட்டைய, எப்படி இங்கே வரும் பேய் அப்படின்னு தொடப்பக்கட்டை எடு, அதை எடு, இதை எடுன்னு கத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன சத்தம் தான் கேட்டுச்சு? பிசாசு சத்தம். தெய்வ சத்தம் இன்னைக்கு கேட்குதா உங்களுக்கு? தெய்வ சத்தம் கேட்குதா? ஆண்டவர் மெல்லிய சத்தத்தில் ஜோதி ஜோதின்னு சொல்லுவார். உடனே போய் புருஷனை தட்டி எழுப்பி என்னங்க கூப்பிட்டீங்கன்னு கேட்டுற போகிறீங்க? கர்த்தாவே சொல்லும். அச்சிப்பா உன்னை யார் கூப்பிடுவா? நல்ல தூக்கத்தில் வந்து எழுப்பிச்சு பாரு. அதனால் சத்தம் அறிந்து சித்தம் செய்யுங்க. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? நான் சில நேரங்களில் 4:50 அலாரம் வைப்பேன். ஆண்டவர் சொல்லுவார், நல்லா உறங்குறியா, 4:50 நீ அலாரம்.
3:30 வந்து ஒரு லேசாக ஒரு தட்டுப்பது லைட்டாக முழிப்பு வந்துச்சு. பக்கத்திலே செல்ஃபோன் இருக்கும், அதை எடுத்து பார்ப்பேன். 3:30. ஆஹா 3:30 மணி. 4:50க்கு தான் வச்சுருக்கிறேன் அலாரம். கொஞ்சம் படுக்கலாமான்னு. உன்னை படுக்கிறதுக்கு தான் நான் எழுப்புனேன். அப்படியே உட்காந்துரு. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவேன். அப்போ தான் அலாரம் அடிக்கும். இப்போ ஏன்டா அடித்து தொலைக்கிற? அதை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கெல்லாம் வசனத்தை அனுப்பிட்டு சந்தோஷமாக திரும்ப படுத்து தூங்குவேன். அப்போது ஆண்டவர் பாருங்கள், நம்முடைய நினைப்பில் அவர் முன்னாடியே எழுப்பி விட்டுருவார் சில நேரங்களில் அந்த சத்தம். பிரியமானவர்களே, அநேக செய்திகளை நான் இரவு 1 மணி 2 மணிக்கு தான் நான் ஆண்டோடைய சமூகத்தில் வாங்கியிருக்கிறேன். அருமையாக பேசுவார் ஆண்டவர், வழி நடத்துவார். ஆனால் மேய்ப்பனுடைய சத்தத்தை யார் அறிவார்களாம்? ஆடுகள் அறியும். மேய்ப்பனின் சத்தம் ஆடுகள் அறியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிட்றாரு தெரியுதா? இல்லை ஏதோ பேய் கூப்பிடுதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை மனுஷால் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறீங்களா? தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு விழிப்பு உங்களுக்கு காணப்பட வேண்டும். ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை கூப்பிடும்போது நான் உடனடியாக முன்னே வர எனக்கு கிருபை தார். இல்லையா சொல்லலாமா? ஏனென்றால் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் வந்து அந்த தோழியை, அந்த பெண்ணை, மணவாளியை தட்டுறாராம் கதவு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஐயையோ ஒரே குளிர், இப்போ தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட்டியை மாட்டிட்டு கட்டில் ஏறி படுத்துருக்குறேன். இந்த மனுஷன் வந்து கதவை தட்டுற, அடப்பாயா குளிர் இல்லை இதில் வேற அப்படின்னு கதவு துவாரத்தின் வழியாக விரல விட்டாராம். அவளுக்கு பொங்கிச்சாம் ஆனந்தம். எப்படி நான் திரும்ப காலை அழுக்காக்குவேன், கீழே இறங்குவேன்? நேசர் போயிட்டார். இந்த அம்மாவுக்கு பொறுக்க முடியல. இந்த ராத்திரி மனுஷன் வந்திருக்கிறாரு பாவம், சரி எதுக்கும் போய் கூப்பிட்டுட்டு வரலாம். போனா அவர் போயிட்டார், எங்கேயோ போயிட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? உன்னத பாட்டு 5. அப்போ போயிட்டார் ஆண்டவர், நேசர் போயிட்டார். இந்த அம்மா என்ன பண்ணாங்க? வழியில் போகிற காவலாளியை பார்க்குறாங்க, அவனை வாட்ச்மேனை பார்க்குறாங்க. இந்த நேசரை பார்த்தீங்களா? இதனடா மோகினி பிசாசு மாதிரி ஒரு பொண்ணு ராத்திரி ஜலன்னு வருதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி வஸ்திரங்களெல்லாம் உறிஞ்சி அடித்து காயப்படுத்தி குற்றுயிரா விட்டாங்களாம். அங்கே தானம்மா இருக்கு. வாசிங்க. அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு நான் நித்திரை பண்ணினேன். என் இதயமோ விழித்திருந்தது. வசனம் 2ஆம் வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயம் விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரை சத்தத்தை கதவை உங்களுக்கு சொல்லல, வேதத்தில் இருக்கிற கதை தான் சொல்றேன். கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது. அவ சொல்றா, என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். நான் எப்படி அதை திரும்ப உடுப்புவேன்? எடுத்து நான் உடுத்துவேன். என் பாதங்களை கழுவினேன். ஆமா, இந்த நைட்டின்னு பேர் எதுக்கு வந்து தெரியுமா உங்களுக்கு? இந்த நைட்டின்னு, நைட்டில் போடுறது நைட்டி. நைட்டில் கதவை பூட்டிட்டு தூங்க போகிற நேரத்தில் போட்டுட்டு நைட்டில் தூங்கும்போது போடுறது தான் நைட்டின்னு பேர். இவ சொல்கிறா, என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், இப்போ புடவையெல்லாம் கழட்டி போட்டேன், இப்போ என்னத்தை மாட்டிட்டேன்? நைட்டி. அதை எப்படி திரும்ப உடுப்பேன்? நல்ல ஒழுக்கம் உள்ள பொண்ணு. கதவை திறக்கிறதா இருந்தால் கூட நான் எதை போட்டுட்டு திறக்க மாட்டேன், நைட்டியை போட்டுட்டு திறக்க மாட்டேன். இப்போ இந்த பாவி ஜனங்கள் எல்லாம் நைட்டியோடே கடைக்கு போயிடுறாங்க, நைட்டியோடே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அப்படிதான் ஒரு பொம்பளையை பார்த்தா நைட்டியோடே ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போகுது. நல்ல ரோசம் இருந்தால் என்ன பண்ணும்? கதை திறக்கும்போதே நைட்டியை மாற்றிட்டு தரேன். நல்ல ரோசம் உள்ள பொண்ணு போல இருப்பாவும். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன்,
அதை எப்படி திரும்ப உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், அதை நான் எப்படி திரும்ப அழுக்காக்குவேன்? என் நேசர் தமது கையை கதவு தோரத்து வழியாக விட்டாராம். இவர் எப்படிப்பட்ட லவ்வர் பாருங்க. உன்னை விடுற போகிற இல்லை. என் புறாவே, கொஞ்சம் அந்த டைலாக்கை படிங்க. இப்போ இந்த டைலாக்கெல்லாம் யாரும் கிடையாது. என்ன படிங்க அந்த டைலாக். முதல்ல என்ன சொல்கிறாரு? என் சகோதரியே, என் பிரியமே. அடுத்தது என் புறாவே, உத்தமியே. அந்த நேசர் தன்னுடைய மணவாட்டியை பார்த்து, தன்னுடைய பிரியத்தை பார்த்து கூப்பிடுறா, என் சகோதரி நீ, என் சகோதரியே, என் உயிரோடுக்கு உயிராக கலந்தவளே, என் உடன் பிறந்த சகோதரியேன்னு சொல்றார். அடுத்தது என்ன? என் பிரியமே, நான் நேசிக்கிற என் பிரியமே, புறாவே, கபடற்றவளே. அடுத்தது உத்தமியே. இப்போ இதெல்லாம் மாறி போச்சு லவ்வருங்களை. இப்போ தேனே, கண்ணே, கண்மணியே, கற்கண்டே, ஐஸ்கிரீமே இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க. அவன் என்ன சொல்கிறா? நான் எப்படியா விடுது, நைட்டியை மாற்றிட்டேன். நீங்கள் இவ்வளோ நேரம் வருவீங்கன்னு புடவையோடு தான் உட்காந்துருந்தேன். இப்போ நைட்டியை மாட்டிட்டேன். இப்போ கதவை திறந்தாலே நைட்டியோட வெளியே வந்து கதவை திறக்க மாட்டேன். நான் காலை கழுவிட்டேன், இன்னைக்கு காலை அழுக்காக்க மாட்டேன். அவர் விரலை விட்டு அப்பாவது நீ அந்த வாசனை, ஒரு வாசனை தெரியும். அவன் சொல்கிறான், நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்காக கதவை திறக்க எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகளிலிருந்து வெள்ளைப்போளமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளைப்போளமும் வடிந்தது. அப்பா, இதெல்லாம் சென்டர்லாம் அடிச்சுட்டு தான் அம்மா படுத்துருக்குறாங்க நைட்டியில். நான் நேசருக்கு கதவை திறக்க எழுந்தேன், நேசரோ இல்லை. புரிகிறதா? அந்த பெண் அந்த நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே வர்றதுக்கு கஷ்டப்பட்டா. நான் இப்போ இருக்கிற என்னத்தை சொல்லுவீங்க? கைதைங்க அப்படின்னு சொல்லுவாங்க மெட்ராஸில். என்ன சொல்லுவாங்க? நைட்டியோட போகுதுங்க ஸ்கூல் வரைக்கும். நைட்டியோட கடைக்கு போகிறாங்க, நைட்டியோடய கொலையடிக்கு போகிறாங்க, நைட்டியோடய ரேஷன் கடைக்கு போகிறாங்க. நீ உத்தமி அல்ல, நீ தேவனுக்கு பயந்த பிள்ளை அல்ல, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் அல்ல. உன் உடையில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், உன் உடையில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும். நீ வெளியே போகும்போது எப்படி போகிற, இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அவள் எழுந்து கதவை திறக்காததுனாலே நேசரை காண முடியவில்லை. அதுதான் ஆவிக்குரிய சத்தியத்தில் நீங்கள் போகணும். நீங்கள் அந்த டைலாக்கே பிடிச்சிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காதுங்க. அதில் எல்லாம் ஆண்டவருடைய, ஆண்டவர் கதவை தட்டுகிறார். எழும்பி உடனே ஆண்டவருக்கு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஜெபத்தில் இருக்கணும். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கோரேசுக்கு முன் சென்று எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி கோரேசை கொண்டு பெரிய காரியங்களை செய்த தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன் செல்வார். புல்லுள்ள இடங்களை உங்களை மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீரை தேடி வைத்து கொண்டு உங்களை பேர் சொல்லி அழைப்பார். எனவே உங்களுக்கு முன் செல்கிற கர்த்தர் அவர். இந்த நாள் செய்தியின் தலைப்பு என்ன? உங்களுக்கு முன் செல்லும் கர்த்தர். உங்களுக்கு முன் செல்லும் கர்த்தர். முழங்கால் படியிடலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை நீர் கொடுத்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு முன் செல்ல, பின் செல்ல கிருபைத்தா. நீர் எங்களுக்கு முன் செல்ல காத்திருக்க, உம்முடைய குரலை கேட்டு நாங்கள் பின் செல்ல கிருபைத்தார். எங்களுக்கு முன்பாக காரியங்களை வாய்க்கப்படும்படி தூதனை அனுப்புகிற தெய்வம், கோரேசை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தீங்க. ராஜாக்கள் உம்முடைய திட்டத்தை செய்யவில்லை, ஆனால் உம்மை அறியாத ஒரு மனிதனை உம்முடைய திட்டத்தை செய்ய வச்சிங்களே, எவ்வளவு பெரியவர். ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதியும், குறைவில்லாமல் காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.